ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு புகார் ஒன்று அளிச்சிருக்காரு. சிம்பு வந்து தக் லைஃப் நடிக்கக்கூடாது. ஏன்னா இந்த பிரச்சனைகளில் வந்து அவருடைய கேரியரில் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. தொடர்ந்து இது மாதிரியான படங்கள் வர்றப்ப ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஒன்று நடந்திருக்கு. இல்லாட்டி இந்த பிரச்சனை இவ்வளோ வரக்கூடாது மாட்டாங்க. அந்த இடத்துலையும் ஜெயம் ரவி வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, ஜெயம் ரவி சொல்லி ஐஸ்வரி கணேஷ் கேட்கக்கூடிய இடத்துல ஐஸ்வரி கணேஷ் கிடையாது. இப்பவும் திருப்பதி பிரதர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சொல்கிற கதையில் அவர் பண்ணால் போதும், ஒரு பண்ணி கொடுத்துடலாமே சார். இல்லை, முதல்ல பண்ணுறதுக்கு ஒத்துக்கறணும், அப்புறம் கதையை பற்றி பேசலாம். விக்ரமுக்கு அப்புறம் வந்து அவர் நிறைய படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டைம்ல கூட திருப்பதி பிரதர்ஸை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணி தரேன்ற ஏன் சொல்லலை? இந்த படத்துக்கு நான் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி இவர், நாங்கள் கஷ்டப்பட்டு லாஸ் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க தரப்புன்னு சொல்கிறாங்க. ஃப்ரைடே ஃபேக்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் சுபைர் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், சிம்புனாலே இன்னொரு பேர் வந்து அவருக்கு கான்ட்ரவர்சி அப்படின்ற மாதிரி பேர் வச்சிடலாம். அவருக்கு வந்து நிறைய கான்ட்ரவர்சி போயிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி நேற்று ஒரு கான்ட்ரவர்சி வந்து நடந்திருக்கு சார். ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு புகார் ஒன்று அளிச்சிருக்காரு. இந்த மாதிரி சிம்பு வந்து தக் லைஃப் நடிக்கக்கூடாது, என்ன காரணம் அப்படின்னு கேட்டபோது, கொரோனா குமார் அப்படின்ற படம் வந்து எங்கள் ப்ரொடக்ஷனில் வந்து நடிக்க வேண்டியதாக இருந்துச்சு, அது கடைசியில் நடிக்கல, அதனால வந்து அவருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், அதுவும் இல்லாமல் தக் லைஃப் நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது என்ன விஷயம் சார், கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா? அதான் வெந்து தனித கார்டுக்கு பிறகு அந்த கம்பெனியில் ஐஸ்வரி கணேசன் வேல் ஃபிலிம்ஸ் நேச்சரில் சிம்பு ஒரு படம் பண்ணுறதா இருந்தது. நம்ம கோகுல் டைரக்டர் அவர் டைரக்ட் பண்ணுறதாகவும் இவர் நடிக்கிறதாகவும் இருந்தது இந்த கொரோனா பீரியட் டைமில். அப்புறம் கடைசியில் சில காரணங்களால் இந்த படம் டேக் ஆஃப் ஆகல, அப்படி நின்றுச்சு அந்த படம். அதுக்கு கொடுக்கப்பட்ட அட்வான்ஸ் வாங்கலை அப்படின்ற மாதிரி இதுக்கு வந்து இந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்டுக்கு போனோடனே இவங்க ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க, அதாவது தயாரிப்பு நிறுவனம் வந்து ஒரு அமௌண்ட் சொல்கிறாங்க, இந்த இவ்வளோ அமௌண்ட் எங்களுக்கு கொடுத்துருக்குறோம், அதை நீங்கள் திருப்பி ரீஃபண்ட் பண்ண சொல்லுங்கன்னு கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டில் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் கேட்குறாங்க. அதுக்கு 1 கோடியே சம்திங் ஏதோ ஒரு அமௌண்ட் மட்டும் அவங்க டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க, மீதி அமௌண்ட் கொடுத்ததுக்கு டாக்குமெண்ட் இல்லை, அதை ரீஃபண்ட் பண்ணுறாரு. மீதி உள்ள அமௌண்ட்டுகளுக்கு மற்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறப்ப மீடியேஷன் ஒன்று இருக்கும் கோர்ட்டில், அதை வச்சு நீங்கள் அதில் பேசி முடிச்சிக்கிங்கன்னு சொல்லிட்டு அந்த கேஸை வந்து அவங்க அந்த பக்கம் டைவெர்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு அந்த கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது, இப்போ முடிஞ்சிருக்கும் அநேகமாக. இந்த நிலைமையில தான் வந்து திடீர்னு வந்து தக் லைஃப்பில் வந்து அவர் உள்ளே போகிறாரு. தக் லைஃப்பில் ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய கேரக்டரே பண்ணுறாரு, கமலுடைய பையனாக பண்ணுறாரு. அந்த படத்தினுடைய ஷூட்டிங் வந்து ராஜஸ்தானில் போச்சு, இப்போ டெல்லியில் போய்கிட்டு இருக்கு. இந்த கேப்பில் தான் ஐஸ்வரி கணேஷ் வந்து எங்களுக்கு இந்த கொடுக்குற பணம் வரல, அது எங்களுக்கு அவருக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்குது, டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, அதனால் அவர் இப்போ அந்த படத்தில் நடிக்கக்கூடாது, பெப்சியிலேருந்து அவருக்கு வந்து நீங்கள் வந்து ரெட் கார்டு போடணும் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாரு. இதுதான் இந்த பிரச்சனைக்கு உள்ளது. இதுக்கடையில் மைக்கேல் ராய்பனுடைய பிரச்சனையை அவரும் கேட்டிருக்காரு, அது அவங்களும் அது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அவருக்கு வந்து இந்த ரெட் கார்டு வந்து மறைமுகமாக கொடுக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. ரெட் கார்டு அதில் கொடுக்கப்பட்டுச்சா இல்லை வந்து ரெட் கார்டில் இல்லையா சார்? அவர் இல்லை, ரெட் கார்டு கொடுத்துருந்தா ஷூட்டிங்கே போயிருக்க முடியாது. இன்றைக்கி வரைக்கும் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு டெல்லியில். ரெட் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் பெப்சியில் அமைப்பில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அது அவங்க கூப்பிட்டு பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காங்க. படப்பிடிப்புக்கும் இதுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, ஷூட்டிங் ஆஸ் யூஷுவல் போயிட்டு இருக்கு. அதேமாதிரி சிம்பு தரப்பில் வந்து இந்நேரம் பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருப்பாங்க. அது ஏன்னா இந்த பிரச்சனைகளில் வந்து அவருடைய கேரியரில் ஒரு பெரிய சிக்கலாக இருக்குது. தொடர்ந்து இது மாதிரியான படங்கள் வர்றப்ப ஒரு பாதிப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் பெரிய பெரிய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ கமல் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் சென்னை ராஜா தேசிங்க பெரியசாமி படம் பண்ணுறாரு, 48 ஒரு பெரிய பட்ஜெட் படம் அது. அப்புறம் தக் லைஃப் மாதிரியான ஒரு கமல் அண்டு மணிரத்னம் நாயகனுக்கு பிறகு சேர்ந்து பண்ணுற படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல், பெரிய ரோல் பண்ணுறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் வந்து அவருடைய கரியரில் பெருசாக இருக்குது. அது பேசி முடிக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. சிம்பு தரப்பில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு, அனைவரும் பேசி முடிச்சுருவாங்க. அது நான் நடுவில் வந்து ஒரு இன்டர்வியூ என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த மாதிரி உங்களுக்கும் சிம்புக்கும் பிரச்சனை சொல்லும்போது இல்லை அது எங்கள் ஃபேமிலி மேட்டர் தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறமே திருப்பி அவர் கோர்ட்டுக்கு போகிறாரு. அந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன நடந்தது சார் கோர்ட்டு வரைக்கும் போகிறதுக்கு? இல்லை, இடையில பேசக்கூடிய ஆட்கள் வந்து அந்த பக்கம் 2 சொல்கிறாங்க, இந்த பக்கம் 2 சொல்கிறாங்க. அது ஒரு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு சிம்புவுக்கும் அவருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்குது. அதனால தான் 2வது படம் அவருக்கு அதே கம்பெனியில் பண்ணுறாரு. முதல் படத்தில் அவரால் பிரச்சனையாக இருந்துச்சு, முதல் படத்தில் இஷ்யூ இருந்துச்சுன்னா அப்படி 2வது படத்தை அவரை கமிட் பண்ணுவாங்க. அவருக்கு அந்த கம்பெனியோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருந்தார். இடையில ஏதோ சம் பிரச்சனை டேரக்டர் சைடில் இருந்தால் இல்லை வேறு உள்ளுக்குள்ள ஆட்கள் இருந்தால் தெரியல, ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அது அவங்க அந்த கம்பெனிக்கு 2 பேருக்குள்ள நடந்த விஷயம். ஆனால் இது எல்லாத்தையுமே இப்போ வந்து அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு சிம்பு தயாராகிட்டார். அதுக்கு உண்டான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து 4.5 கோடி ரூபா ஃபஸ்ட்டு நாங்கள் கொடுத்தோம், அதை வந்து திருப்பி கொடுக்குன்ற மாதிரி தான் கோர்ட்டுக்கு போனாங்க. ஆனால் கோர்ட்டில் வந்து 1 கோடி ரூபா தான் அவர் வாங்கியிருக்கன்றது அக்ரிமெண்ட்டில் இருக்குது, அதை மட்டும் அவர் கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி சொன்னது. இந்த முரண் எப்படி இருக்குது சார்? 4.5 கோடி இந்த 1 கோடி அப்படின்னு இல்லை, எப்படியும் அது வந்து முன்ன பின்ன கொடுத்துருப்பாங்க. எல்லாமே இப்போ வந்து ஒயிட்டாக கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்துருக்கலாம், இல்லை முன்னாடி படத்துக்கு உள்ள பேலன்ஸ் அமௌண்ட்டாக இருக்கலாம். ஒருவேளை வந்து தெரிஞ்சது கார்டு படத்துக்குள்ள பேலன்ஸில் கூட கொடுத்துருக்கலாம், அதை வந்து இவங்க இந்த அக்கௌண்ட்டில் காமிச்சிருக்கலாம். இந்த மாதிரி உள்ள அக்கௌண்ட்டில் உள்ள விஷயந்தான்.
ஆனால் எதாக இருந்தாலும் இப்போ பேச்சு தீர்க்கப்படும்ன்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துட்டார் சிம்பு. அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு. சார் இப்போ ஜெயம் ரவி அவர் நடிக்கிற ஜீனி அது வந்து நம்ம ஐஸ்வரி கணேஷ் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அந்த பூஜையில் ப்ரெஸ் மீட்டில் கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி RKFI நீங்கள் இந்த உங்கள் 2 பேத்துக்குள்ள ஏதோ பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்கும் வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இண்டஸ்ட்ரியலுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ வரைக்கும் பிரச்சனை கிடையாது. ஒரு படமே 2 பேரும் சேர்ந்து பண்ணுறது மாதிரி இருந்துச்சு. ஒரு டேட் கூட கேட்டுக்கிட்டு இருந்தார். அது மாதிரி அவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை. இந்த பிரச்சனை சிம்புவுக்கும் இதற்குள்ள பிரச்சனை. இது வந்து நேரடியாக படத்தில் எந்த விதமான பாதிப்பு கமலஹாசனை இவர் காரணம் பண்ணல. 2 பேரும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து கூட படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அங்கேருந்து கேட்கப்பட்ட கதை தான் இப்போ அங்கே போய் பண்ணுறதுக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த படம் நம்ம தேசிய பரிசாயம் படம் முதல்ல இவர் பண்ணுறதா தான் இருந்தது. ஆமாம், அங்கே பண்ணுறதா இருந்துச்சு. அப்புறம் சில காரணங்களால் அங்கே போய் அவர் பண்ணுறாரு. அதனால் அவங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை. இது வந்து சிம்புக்கும் இவருக்கும் உள்ள பிரச்சனை தான் இது. ஓகே சார். அந்த இடத்துலையும் ஜெயம் ரவி வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கும் சிம்புக்கும் உள்ள பிரச்சனால தான் இவ்வளவும் வெளியே வெடிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே சார். இல்லை, ஜெயம் ரவி சொல்லி ஐஸ்வரி கணேஷ் கேட்கக்கூடிய இடத்துல ஐஸ்வரி கணேஷ் கிடையாது. இன்னைக்கு ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் வச்சு நடத்துறாரு. ஒரு பெரிய சினிமா பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு. அவர் ஜெயம் ரவி சொல்கிறதுக்காகலாம் போய் கமலஹாசனை பாய்ச்சிக்கிடுவாரா, மணிரத்னத்தை பாய்ச்சிக்கிடுவாரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும்ல. தக் லைஃப்ல விலகினதுக்கு அப்புறம் தான் அடுத்தடுத்த பிரச்சனையாக வரன்ற மாதிரிலாம் பொன்னியின் செல்வன் ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதுலேயும் அப்போ பண்ணியிருக்கலாம்ல. ஓகே, பொன்னியின் செல்வனில் சிம்பு வர்ற மாதிரி இருந்துச்சு, வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னு ஒரு டாக் போச்சு. ஆனால் அது இல்லை. அது ஜெயம் ரவியை கண்டினியூ பண்ணார். அப்போ அப்பயே ஆரம்பிச்சிருக்கல. இது ஜெயம் ரவி சுற்றி இப்போ அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜெயம் ரவியை சுற்றி எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்தது, எந்த கிசுவோ எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. ஆனால் புதுசாக ஆரம்பிச்சிருக்கு இந்த பிரச்சனை. ஜெயம் ரவி வந்து இந்த சிம்பு வந்தனால ஜெயம் வெளியில் போயிட்டார் அப்படின்னு சிம்பு தரப்பில் கேள்வி கேட்டாக்க பிறகு அது எங்களுக்கு எதுவுமே இல்லைன்றாங்க. நாங்கள் யார் நடித்தாலும் என்ன நமக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது சிம்பு சொல்லி மணிரத்னம் வந்து ஜெயம் ரவியெல்லாம் அனுப்புறதுக்கு அளவுக்கு சிம்பு வந்து சொல்கிற அளவுக்கு மணிரத்னம் அவர் கேட்குற அளவுக்கு இல்லை. அப்போ இது எல்லாமே ஒரு கோ இன்சிடென்ட்டாக நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். அதேமாரி அந்த படத்துக்கு சிம்பு ஒரு டேட் கொடுத்தாரு கொரோனா குமாருக்கு. ஆனால் அவங்க சில யூஸ் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி சில டாக்டர்ஸ் இருக்குது. ஆமாம், அதுவும் ஒன்று இருக்குது. அந்த கொரோனா குமார் டைமில் கொஞ்சம் லாக்டவுன் பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் கதைகளில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண சொன்னாங்க. இது அப்படி போய் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போய் படம் நின்று போச்சு. அது அப்போ கொடுக்கப்பட்ட அமௌண்ட் தான். இது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பார்ட் அமௌண்ட் வந்து ஏற்கனவே வந்து தனி கொடுத்த பணம் ஒரு அட்வான்ஸ் தான் இதில் கொடுத்துருந்தாங்கன்ற. இது 2 பேருக்குள்ள அந்த வரவு செலவு கணக்கு எல்லாமே எடுத்துகிட்டு கோர்ட்டில் கொடுத்துருக்காங்க 2 பேருமே. அடுத்து கமலஹாசன் அவர்களுக்கும் வந்து ரெட் கார்டு கொடுக்கணுன்ற மாதிரி நிறையா போயிட்டு இருக்கு. இப்போ தக் லைஃபுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி நிறையா பேசிட்டு இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? தக் லைஃபுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கிளியராக போயிட்டு இருக்கு, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. ஏன்னா மணிரத்னம் மாதிரியான ஒரு பெரிய டேரக்டர், கமல் மாதிரியான ஒரு பெரிய ஆக்டர் 2 பேரும் சேர்ந்து பண்ணுறதுனால யூனியனாக இருக்கட்டுமே அவங்க போய் அவங்க பேசுறதுக்கு இருப்பாங்க. நேற்று அது சம்மந்தமாக ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அதாவது தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு லிங்குசாமி, திருப்பதி பிரதர்ஸ்லேருந்து. அதாவது உத்தம வில்லன் படம் பண்ணுறப்ப எங்களுக்கு அதனால் ஒரு இழப்பு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் எங்களுக்கு காம்பன்சேட்டாக ஒரு படம் பண்ணி தரதாக கமலஹாசன் ஒத்துக்கிட்டாரு. அந்த படம் இவ்வளோ நாள் ஆச்சு, எங்களுக்கு அதை பண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு தயாரிப்பாளர் சங்கத்தில். அது சம்மந்தமாக பேசுறதுக்கு நேற்று அந்த ஜெனரல் பாடி மீட்டிங் மாதிரி ஒன்று போட்டிருக்கிறாங்க. அதில் சம்மந்தப்பட்ட கமல் சம்மந்தப்பட்ட ஆட்கள் யாரும் வரல. ஆனால் வந்து ஒரு லெட்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க போல். இந்த மாதிரி உங்களை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு, அதை பேசுங்கன்னு. அது கமல் தரப்புலேருந்து ஆட்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் அங்கே நடக்குது, இப்போ வரைக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை. இது வரைக்கும் எந்த தீர்வும் எட்டலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய பெரிய நடிகரே வந்து இந்த விஷயங்கள் பண்ணுறதுனால வேற மாதிரி போகுது, அதனால ரெட் கார்டு கொடுக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க சார். ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா முதல் கட்டமாக பேச்சுவார்த்தை நடந்து பேச்சுவார்த்தையில் வந்து உடன்படிக்கை எதுவும் ஏற்படலை அப்படின்ற பட்சத்தில் தான் ரெட் கார்டு போடுவாங்க. 2 தரப்பையும் கூப்பிட்டு பேசுவாங்க. ஒன்றும் பேச்சுவார்த்தை நடக்கலையே. இல்லை, வரவே இல்லைன்றது தான் சார். இல்லை, அவங்க தரப்பில் இப்போ அவர் படத்தில் பிஸியாக இருக்கிறாரு. அதனால் அவங்க தரப்புல இருந்து மேனேஜர்ஸ் பேசியிருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு செட்டிங் உட்காருவாங்க. இப்படி ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே இந்த எந்த முடிவுமே சரியாக வரலை, எட்டப்படலைன்னா தான் அடுத்த கட்டமாக ரெட் கார்டு போடுவாங்க. ஏன்னா ஒரு பெரிய நடிகர் படத்துக்கு உடனே ரெட் கார்டு போட முடியாது. ஏன்னா அதை நம்பி கிட்டத்தட்ட ஒரு 100-150 டெக்னீஷியன்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு டெய்லி வேலை கிடைக்குது. இப்படி டெல்லி மாதிரி இடங்களை கூட்டு போகிறப்ப டபுள் பேட்டா, அதை அவுட்டோர் போகிறப்ப டபுள் பேட்டா கிடைக்கும். தொடர்ந்து பட வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அப்படிங்கும்போது ஒருத்தருக்காக படத்தை நிப்பாட்டினோம்னா ஒரு 50 பேர் 60 பேர் ஒரே நாளில் பாதிக்கப்படுவாங்க. அப்படிங்கும்போது இதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. அதனால வந்து அப்படி ரொம்ப பிரச்சனை ஆச்சுன்னா ரிலீஸ் நேரத்தில் பிரச்சனை பண்ணுவாங்களோ ஒழிய படப்பிடிப்பு நிறுத்துற அளவுக்குலாம் போக மாட்டாங்க. அதனால முதல் கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இது ஏதாவது காம்பன்சேட் பண்ணி அதை முடிச்சு கொடுத்துருவார். ஏன்னா இந்த பிரச்சனை வெளியில் வந்துருச்சு. இது வரைக்கும் கமலுடைய கரியரில் பட தயாரிப்பாளருக்கும் இவருக்கும் படம் நடந்துட்டு இருக்க தான் பிரச்சனை வரும். வெளியில் வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கு. அது அரசியல் கட்சி தலைவராக வேறு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனை வளர்க்க மாட்டார். ஏதாவது ஒரு முன்ன பின்ன பேசி முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த உத்தம வில்லனும் வெளியாகி 9 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் வந்து சிம்பு பிரச்சனையும் வந்து ரொம்ப லேட்டாக தான் வெளியே வருது. இல்லை, இது ஒரு கோ இன்சிடென்ட் தான். இது வந்து திட்டமிட்டே 2 பேரும் தக் லைஃப்ல நடிக்கிறாங்க
அதனால் பின்னாடி இருந்து யாராவது ஒரு வந்து இந்த பிரச்சனையை கிளப்பி விட்றாங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு கோயின்சிடென்ட் தான். லிங்குசாமி தரப்பில் வந்து எப்படியாவது வந்துருவார், வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருவாரு, இந்த பிரச்சனையை சால்வ் ஆயிரும். ஏன்னா அவர் பெரிய சிக்கல் இருக்காரு. லிங்குசாமியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இயக்குனர், நல்ல ஒரு தயாரிப்பாளர், தொடர்ந்து நல்ல படங்கள் தயாரிச்சிட்டு இருந்தார், நல்ல படங்களை வாங்கி விநியோகம் பண்ணார். நம்ம சதுரங்க வேட்டையாக இருக்கட்டும், மஞ்சள் பை மாதிரியான படங்கள், கோலி சோடா பாரி படங்கள், வித்தியாசமான படங்களை வாங்கி பண்ணிட்டு இருந்தது ஒரு திருப்பதி பிரதர்ஸ். அந்த மாதிரி ஒரு கம்பெனி முடங்கக்கூடாது. இப்போ சமீபத்தில் கூட வடக்கன்னு ஒரு படம் வாங்கியிருக்கிறார். பாஸ்கர் சக்தி, எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி எழுதக்கூடிய அந்த வட மாநில தொழிலாளர்களை பற்றின ஒரு கதை. அது இண்டஸ்ட்ரியில் ஓரளவுக்கு பெருசாக பேசப்பட்டிருக்கு. அவர் எழுத்தாளர் வந்து ஆல்ரெடி அழகுசாமியின் குதிரை, பாண்டி நாடு படங்கள்லாம் எழுதினவர். அவர் டைரக்ட் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் டைம். அந்த படத்தை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வாங்கி அந்த படத்தை அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. திருப்பதி பிரதர்ஸ் தான் தமிழ்நாடு முழுக்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான நல்ல படைப்புகளை வாங்கி விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து முடங்கிடக்கூடாது அப்படின்னு அவர் கமலஹாசன் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல ஒரு படைப்பாளி தான். அவர் வந்து இது மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இது பண்ண மாட்டார். ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஒன்று நடந்திருக்கு. இல்லாட்டி இந்த பிரச்சனை இவ்வளோ வளர்க்க விட்டுருக்க மாட்டாங்க. இப்போ பேச்சுவார்த்தைக்கு 3ஆம் தரத்தில் இருந்து இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் போயிருக்கிறதுனால 2 பேருமே ஈகோ பார்க்காம கமல் மாதிரி ஒரு பெரிய ஆட்கள் கொஞ்சம் இறங்கி வந்து இந்த பிரச்சனையை முடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன். சிம்புவை பற்றி ஒரு விஷயம் கேட்க மாட்டேன் சார். அந்த கோர்ட்டில் 1 கோடி ரூபா கொடுத்தா போதும் அப்படின்ற சொல்ல டைமில் சிம்பு கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்காம? இல்லை, அது கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு மீதி அமௌண்ட்டுக்கு தான் வெளியில் வச்சு பேசிக்கங்கன்னு கோர்ட்டு சொல்லிட்டாங்க. கொடுத்த அமௌண்ட்டை அவர் கொடுத்துட்டு மீதி அமௌண்ட்டை தான் வெளியில் வச்சு பேசுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது சம்மந்தமாக வெளியில் மீடியா சேனலில் பேசினாங்க. அதில் சரியாக அவங்களுக்குள்ள சரியாக ஒத்து வரலன்றது தான் இப்போ அடுத்த கட்டமாக இங்கே போயிருக்கிறாங்க. இப்போ கமல்கிட்ட என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த டைமில் அவர்கிட்ட பணம் இல்லை, அவர் நடிக்கலன்றது ஒரு விஷயம். ஆனால் விக்ரமுக்கு அப்புறம் வந்து அவர் நிறையா படங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்து வெளியிடவும் ஆரம்பிச்சிட்டாரு. இந்த டைமில் கூட திருப்பதி பிரதர்ஸை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணி தரேன்ற ஏன் சொல்லலை அப்படின்றது தான் ஒரு குற்றச்சாட்டு. இல்லை, அது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, அதை மறுக்க முடியாது. இப்போ விக்ரமுக்கு பிறகு தான் அவருடைய கேரியர்லேயே ஒரு பெரிய லெவலில் காசு பார்த்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லணும். ஓப்பனாக சொல்லணும்னா பெரிய லெவலில் வருமானம் வந்துருக்கு. ஆர்கேஎஃப்எல் மீண்டு வந்திருக்குன்றதே அதில். ஆமாம், வந்திருக்கு. தொடர்ந்து நிறையா படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் சோனி லைவ் மாதிரி கம்பெனிக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இப்போ அவர் நினைச்சாருன்னா ஏதாவது ஒரு படம் பண்ணலாம். இல்லையா நடிக்க முடியல அப்படின்னா கூட ஏதாவது ஒரு படத்தை ஏரியா டிஸ்ட்ரிபியூஷனுக்கு உங்களுக்கு கொடுத்து அந்த பிரச்சனையை அவங்களுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணால் கொஞ்சம் அந்த நிறுவனம் மீண்டு வந்துடும். ஏதோ ஒரு காரணம் வந்து அவருக்கு ஒரு விஷயம் தடுக்குது. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறாங்க. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த 2 பேருக்கும் நடந்த ஒரு கசப்பான சம்பவம். இவர் சொன்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணல படத்தை. ஒரு சைடு இந்த பக்கமே சொல்லிட்டு இருந்தால் கூட அந்த சைடில் சொல்கிறாங்கன்னா உத்தமல்லன் மாதிரி படம் லாஸ் ஆனதுக்கு அவங்களும் ஒரு காரணம். சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணல. இவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த படத்தை வாங்கிட்டு போய் முன்னாடியே வந்து அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே வந்து ஓவர்சீஸில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு, அதனால் நாங்கள் டிலே பண்ணோம், நாங்கள் சூஸ் பண்ண கதையை அவர் எடுக்கல. அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்தே அந்த படத்துலேருந்து ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குது. 2 சைட்லேருந்து போயிட்டு இருக்கு. அதுதான் இந்த வரைக்கும் இவ்வளோ நாள் போயிருக்கு. இந்த படத்துக்கு நான் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி இவர், நாங்கள் கஷ்டப்பட்டு லாஸ் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க தரப்புன்னு சொல்கிறாங்க. 2 பேருக்குமே ஆரம்பத்துலேருந்தே உத்தமல்லனில் ஒரு சின்ன ஒரு இது போயிட்டுருக்கு. உடனே வேற ஒரு கதையை பண்ணலாம் அப்படின்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இல்லை, நான் இந்த கதையை பண்ணுவோம்னு இவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே ஆரம்பிக்கப்பட்டு அப்படி ரிலீஸ் ஆன படம் அது ஒரு பெரிய தோல்வி படமாக அமைஞ்சது. ஒரு கம்பெனிக்கு ஒரு பெரிய செட்பேக் ஆயிடுச்சு. இப்போவும் திருப்பதி பிரதர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சொல்கிற கதையில் ஒரு பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஒரு பண்ணி கொடுத்துடலாமே சார், வந்து ஒரு 40 நாள் உள்ள டேட் கொடுத்து மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. முதல்ல பண்ணுறதுக்கு ஒத்துக்கணும், அப்புறம் கதையை பற்றி பேசலாம். ஏன்னா முதல்ல வந்து இவர் இறங்கி வரணும். கமலஹாசன் பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு சீனியர் ஆக்டரு, சீனியர் டைரக்டரு, டெக்னீஷியன், ப்ரொடியூசர். அப்படிங்கும் போது அவருக்குள்ள ஏதோ ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்க போய் தான் அவர் இந்த விஷயத்தை இவ்வளோ நாள் ஆரப்பட்டிருக்காரு. அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரே நாள் இந்த பிரச்சனை முடிச்சிருக்கலாம். அப்போ அவர் தரப்புல இருந்து லிங்குசாமி தரப்புன்னு சொல்கிறது தான் எல்லாரும் சொல்கிறோம். அவர் தரப்புல இருந்து என்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியல. ஏன்னா அவர் பிரச்சனையே இல்லைன்னா இது இவ்வளோ வந்திருக்காது. ஒரே நாளில் அவங்க தரப்புல இருந்து வர சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை பார்த்த பிறகு தான் இது 2 பேருக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு அப்படி ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி வருகிற பட்சத்தில் 30 கோடி ரூபாக்குள்ளே படம் பண்ணி தரணுன்ற மாதிரியான அக்ரிமெண்ட் இருக்குது. ஆனால் 30 கோடி ரூபாக்குள்ளே இப்போ பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு வேளை ஏதாவது ஒரு படத்தை இப்போ பண்ணிகிட்டு இருக்க படத்தை ஒரு ஏரியாவோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஏதாவது கொடுத்து அவங்கள கொஞ்சம் கை தூக்கி விட்டாங்கன்னா ஒரு நல்ல நிறுவனம் மேலே வரும். இப்போ மணிரத்னத்தோட மனநிலை என்னவா இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க சார். ஏன்னா வந்து தக் லைஃப்ல பெரிய நடிகர் 2 பேருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும்போது ஷூட்டிங் நடக்குமா நடக்காதா, இப்போ அடுத்து இவங்க 2 பேரும் என்ன பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்காது. இல்லை, சின்ன சின்ன நடிகர்களுக்கு தான் அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். மணிரத்னமும் ஒரு டேரக்டர் மட்டும் கிடையாது, ஒரு ப்ரொடியூசரும் கூட. ப்ரொடியூசர் கவுன்சிலில் இருக்கிறாரு. இந்த பெப்சிலையும் ஒரு நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவங்களாம் அந்த பிரச்சனை ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாங்க. ஏன்னா புது தயாரிப்பாளர் புது கம்பெனினால்தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் வரும். படப்பிடிப்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, படம் பிஸ்னஸ்க்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இப்போ வரைக்கும் ரிலீஸ் டேட்டில் வேணால் இந்த மாதிரியான சிக்கல் மொத்தமாக வந்து நிற்கும். அப்போ எல்லா சங்கங்களும் கூப்பிட்டு உட்காந்து பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. தக் லைஃப்க்கு அப்புறம் 2 பேருமே போய் அந்த பிரச்சனையில் முடிச்சு அதுக்கான படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? யார் கூட? சிம்பு அவர்கள் வந்து ஐஸ்வரி கணேஷ் அவர்கள்ட்டையும், கமல் அவர்கள் வந்து திருப்பதி பிரதர்ஸ் இந்த தக் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் போய் படம் வாய்ப்பு இருக்குது. சினிமாவில் என்ன வேணாலும் நடக்கும்.
சினிமாவில் வந்து மனோரமா ஆட்சி வந்து ஒரு காலத்தில் ரஜினியை வந்து கடுமையாக பேசி ஒரு படத்தை நடிச்சிட்டாங்க. அவர் ரஜினி ரசிகர்கள் போட்டுக்கு ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க. ரஜினியே இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா அருணாச்சலம் படத்தில் கூப்பிட்டு நடிக்க வச்சு அந்த பிரச்சனையை காம்ப்ரமைஸ் பண்ணாங்க. சினிமாவில் அது வந்து சாதாரணம் தான். ஒரு சின்ன 2 பேர் உட்காந்து ஒரு சிட்டிங் பேசிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை ஈஸியாக போயிடும். ஐஸ்வரி கணேஷுக்குமே அவருக்கும் நேரடியான எந்த விதமான ஒரு ஃபேமிலி லெவலில் தான் நாங்கள் இருந்தாங்க. இடையில ஏதோ ஒரு சின்ன ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று எதுக்கு எடுத்தாலுமே இந்த ரெட் கார்டுன்ற வார்த்தை வந்துகிட்டே இருக்குது. அந்த ரெட் கார்டு ப்ராசஸ் எப்படி சார் நடக்கும்? எப்படி ஒருத்தருக்கு வந்து ரெட் கார்டு கொடுக்க முடியும்? இல்லை, ஒரு தயாரிப்பாளர் சங்கத்தை மீறி போகிற பட்சத்தில் ரெட் கார்டு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் பேச்சுவார்த்தை முதல்ல எடுத்து ரெட் கார்டு கொடுக்க மாட்டாங்க. ஒரு சிட்டிங் உட்காருவாங்க, பேச்சுவார்த்தை நடக்கும். அதில் பேச்சுவார்த்தை சரியாக உடன்பாடு ஏற்படலைன்னா அவர் மேலே ரெட் கார்டு கொடுப்போம். ஒரு படத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்பு தர மாட்டோம்னு இந்த ரெட் கார்டை வந்து வெப்சிக்கு அனுப்புவாங்க. வெப்சியில் தான் உங்களுக்கு 24 கிராஃப்ட் இருக்கும். அவங்க ஒத்துழைப்பு தர மாட்டாங்க, படப்பிடிப்புக்கு போக மாட்டாங்க. அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் நிறுவனத்துக்கு ஒரு அனுப்புவாங்க, அவங்களும் படத்தை வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒட்டுமொத்தமாக பிளாக் ஆயிரும். இது வந்து பேச்சுவார்த்தை நடந்து கடைசி கட்டமாக தான் ரெட் கார்டு கொடுப்பாங்க. எடுத்தோடனே கொடுத்துட மாட்டாங்க. பல்வேறு கேள்விகளுக்கு விளக்கம் அளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.